ஒருத்தர் என்ன பண்ணிருக்காரு, வாழ்வதற்கே கஷ்டம், பண கஷ்டம், மன கஷ்டம், சாகலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது சரி ஜோசியத்தை போய் பார்ப்போம், நம்ம ஜாதகத்தை ஜோசியத்தை கொண்டு போய் பார்த்து ஏதாவது ஒரு நல்ல கிரகம் கட்டம் கிட்டம் ஜரி இருக்கு அதை மாத்தி விட்டா நேரம் சரியாயிருன்னு சொல்லிட்டு ஜோசியத்தை போயிருக்கிறார். ஜோசியர் அவர் ஜாதகத்தை வந்து பார்த்த உடனே ஒரே பேரும் அதிர்ச்சி. ஏன் தெரியுமா, அன்று இரவே அவன் சர்ப்பன் தாக்கி இறக்க வேண்டும் அப்படின்ட்டு அவருடைய ஜாதகத்தில் எழுதியிருக்கு. சர்ப்பம்னா பாம்பு, பாம்புக்கு எடுத்து அவன் இறக்கணும்னு ஜாதகத்தில் எழுதியிருக்கு. உடனே ஜோசியக்காரங்க அந்த நல்ல விஷயங்களை சொல்லுவாங்க, கெட்ட விஷயங்களை சொல்ல மாட்டாங்க. சரி நீங்க போயிட்டு நீ நாளைக்கு வாப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஏன்டா இவனுக்கு ஒன்றும் புரியல, என்னன்னாலும் சொல்ல வேண்டியதானே, எதுக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்றா, ரெண்டு ஒண்ணுமே புரியாம அந்த பையனும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிளம்புறாரு. போற வழியில பயங்கர அடை மழை, பயங்கரமான மழை. ஒரு பாலடைந்த கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் கொஞ்சம் இளைப்பாரி விட்டு அந்த மழை நின்ன உடனே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவிலில் போய் இளைப்பாரி கொண்டு இருக்கும் பொழுது அந்த கோவில் ஃபுல்லாக பழுதடைந்த நிலைமையில் இருக்கும். பார்க்கும் பொழுது அந்த மனிதர் நினைக்கிறாரு, சே நம்ம இவ்வளவு ஏழையா போயிட்டோமே, நம்ம கையில மட்டும் கொஞ்சம் பணம் இருந்துச்சுன்னா இந்த கோவில் அழகாக பழுது பார்த்து அழகாக இந்த கோவிலுக்கு ஒரு கும்பாபிஷேகம் பண்ணி அழகு பார்த்துருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. போறாரு, காலையில திரும்பி வர்றாரு. வந்து ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை நீட்டும் போது இப்ப ஜோசியருக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. ஆத்தாடி இவன் நேரத்தே சாக வேண்டியிருக்கணுமே, எப்படிடா உயிரோட நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிக்கிறாரு அப்படின்னு ஆச்சரியத்தோடு, நீ இங்க இருந்து போனதுல இருந்து என்ன நடந்துச்சுன்னு எனக்கு விலாவரியா சொல்லு அப்படின்னு ஜோசியர் சொல்றாரு. அப்போ அந்த மனிதர் சொல்றாரு, இல்ல நான் போறேன், பயங்கர மழை, ஒரு பாலடைந்த கோவில் இருந்துச்சு, அதுல நான் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னும் பொழுதுதான் ஜோசியர் சொல்றாரு, நேற்று இரவே நீ பாம்பு தீண்டு இறக்கணும்னு தலை விதி, ஆனா நீ மனசுல நினைச்ச பத்தியா இந்த கோவிலுக்கு அழகாக கும்பாபிஷேகம் பண்ணி அழகு பாப்பன்னு நீ மனதால நினைச்ச பத்தியாப்பா, அதனாலதான்ப்பா இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி உயிரோடு வந்து நிக்கி அப்படின்னு சொன்னாராம் ஜோசியர். மனதால நினைத்ததற்கே உயிர் கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா நிஜத்திலேயே கும்பாபிஷேகம் பண்ணா அப்ப அருள், கடவுளோட அருள் எப்படி இருக்குங்கிறத மட்டும் நீங்க ஒரு நிமிஷம் சிந்திச்சு பார்க்கணும்.